இன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது மிகப்பெரிய இராணுவ தாக்குதலை தொடங்கின. இதற்கு பதிலடியாக ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளில் இருக்கும் அமெரிக்கா இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கத் தொடங்கியது. இஸ்ரேல் மீது ஈரான் தொடர்ச்சியான ஏவுகணைகளை வீசி வருகிறது. வடக்கு இஸ்ரேல் முழுவதும் அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டு மக்கள் பாதுகாப்பு அறைகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இஸ்ரேல் நாடு முழுவதும் அவசர நிலையை அறிவித்துள்ளது. இஸ்ரேல், ஈராக், ஜோர்டான் மற்றும் பல வளைகுடா நாடுகளின் வான் எல்லைகள் மூடப்பட்டுள்ளன. பஹ்ரைன் தலைநகர் மனாமாவில் எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டுள்ளன. அங்குள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவு தளம் தாக்கப்பட்டுள்ளது. குவைட் மற்றும் UAE பகுதிகளில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு கருதி UAE தனது வான்வெளியை பகுதியளவில் மூடியுள்ளது. கத்தார் மற்றும் சவுதி அரேபியா அமெரிக்க இராணுவ தளங்களும் தாக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இன்று இரவு இஸ்ரேல் மீது மிகப்பெரிய மற்றும் கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தப்போவதாக ஈரான் இராணுவம் எச்சரித்துள்ளது. ஈரானின் ஆயுதப்படைகளின் தலைமைச் செய்தி தொடர்பாளர் கூற்றுப்படி, நாங்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு அவர்களின் வரலாற்றில் இதுவரை அனுபவிக்காத ஒரு பாடத்தை புகட்டுவோம். இந்த போர் தீவிரமடைந்தால் அது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது.